நிறைய கார்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டியரிங் வைப்ரேஷன் ஆர் பிரேக் அடிக்கிறப்ப இப்படி ஷேக் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு செக் பண்ண வேண்டிய பார்ட்ஸை சொல்றேன், கேளுங்க. நம்பர் 1, வீல் அலைன்மெண்ட். ப்ராப்பரான வீல் அலைன்மெண்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி ஷேக் ஆகும். ஸோ ஒவ்வொரு டயர் சேஞ்ச் அப்பையும் ஆர் 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இன்டர்வல் டைமில் நம்ம வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீல் அலைன்மெண்ட்டுக்கு அப்புறம் அதே ஷேக்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய நம்பர் 2 பாயிண்ட் பால் ஜாயிண்ட் ஆர் டிரைவ் ஷாஃப்ட். மோஸ்ட்லி பால் ஜாயிண்ட் வான் அவுட் ஆயிட்டா இந்த மாதிரி ஷேக் இருக்கும் ஆர் சின்னதாக டிக் டிக்னு சவுண்ட் இருக்கும். இன்கேஸ் டிரைவ் ஷாஃப்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம டேர்ன் பண்ணுறப்ப அப்நார்மல் நாய்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் டியூபோடு சேஞ்ச் பண்ணுறது அட்வைசபிள். இந்த 2 பார்ட்ஸும் ப்ராப்பராக செக் பண்ணி ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எந்த ஷேக்கும் இருக்காது. இன்கேஸ் திருப்பியும் மைனர் ஷேக் பிரேக் அடிக்கிறப்ப இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரண்ட் டிஸ்க் ரோட்டரி தான். பிரேக் டிஸ்க் ரோட்டரி அன்இவனாக தேஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இதை பிரேக் ஃபேஸிங் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைனா ஹோல் ரோட்டரி செட் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த 3 பார்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக டேமேஜாக இருக்கும். அதை ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணலாம். திஸ் இஸ் டே 4 ஆஃப் கார் டிப்ஸ் தமிழில். டூ ஃபாலோ ஃபார் மோர் கார் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்.